ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க, நிறைய பேர் போயிருக்கலாம், நிறைய பேர் போகாமல் இருந்திருக்கலாம். நான் வந்து 2வது டைம் இதுவரை போன வருஷம் வந்தேன். இந்த வருஷம் மறுபடியும் இங்கே வருவேன்னு எனக்கெல்லாம் தெரியாதுங்க. போன வருஷம் வந்ததே பெரிய விஷயமா நான் நினச்சேன். ஆமாம், இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தலக்காவேரி கேள்விப்பட்டிருப்பீங்க. காவேரி உருவாகும் இடம், சிவன் கோவில் இருக்குது. காவேரி உருவாகும் இடம் ஹில்ஸுங்க, செம்ம மேலே ஹில்ஸுக்கே வரணும், அவ்வளோ மேலே வரணுங்க. சூப்பராக இருந்துச்சு. தலக்காவேரி, காவேரி உருவாகும் இடம், யூடியூப்லேயும் கூட கேட்டு பாருங்கள். வேறு லெவலுங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டைமாச்சும் போய் அட்டன் பண்ணணும்னு நினைப்போம். நான் கண்டிப்பாக போன வருஷம் வந்ததுக்கு இந்த வருஷம் வருவேன்னு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காதது ஒன்று இந்த வருஷம். இன்னொரு ஃபேமிலி நாங்கள் டூர் வந்தங்காட்டிக்கே சரி, போன வருஷம் நம்ம இங்கே தான் பார்த்தோம், மைசூர் சைடு தான் பார்த்தோம்ல. சரி, இவங்களே கூப்பிட்டு போய் காட்டலாம். இதுதான் காயின் எல்லாம் போடுறாங்க பாருங்க, காவேரி உருவாகும் அந்த தண்ணி தான் காவேரி தண்ணி. அப்புறம் சரி இவங்களுக்கு காட்டலான்ட்டு போய் காமிச்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 2 ஃபேமிலி போயிருந்தோம். காவேரி, காவேரி உருவாகும் இடம் மறுபடியும் சொல்கிறேன், யூடியூப்பில் கேட்டு பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப ஒரு டைம் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபேமிலியாக 4-5 ஃபேமிலியாக பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கேன தண்ணியும் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆமாங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியும் இல்லையா? என்னென்னமோ ரவுண்ட் அடிக்கிறப்ப இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், காவேரி உருவாகும் இடம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லலாம். நம்மளுக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலான்னு சொல்லி தந்தேன். போன வருஷம் கூப்பிட்டுட்டேன், இந்த வருஷம் கூப்பிட்டுருக்கேன். அடுத்த வருஷம் மறுபடியும் எதுக்கு கடவுள் வர வைக்கிறான்னு தெரில, பார்க்கலாம். ஏதோ ஒரு காரணம்லாம் மறுபடியும் ஒரு கோயிலுக்கு போக மாட்டோம். சூப்பராக இருக்கும் அந்த இடம், அந்த பிளேஸ். அப்பப்போ ஹில்ஸ் ஏற 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 சூப்பராக அப்படியே பனி கொட்டுச்சு. போன வருஷம், இந்த வருஷம் பனியே இல்லைங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அன்னதானம் போடுறாங்க. ஆமாம், அன்னதானம் போடுவாங்க. நம்மளால் முடிஞ்சது காசு கொடுத்துட்டு வரலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைமு போயிட்டு வாங்க. தலக்காவேரி.